சதாபிஷேக சனி பகவான் தரும் யோக வாழ்க்கை மேசராசி அன்பர்களுக்கு எதிர்வர இருக்கின்ற 3-10-2024 முதல் 27-12-2024 வரையிலான சனி பகவான் ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சுபயோகமான பலாபலன்களை பற்றி இன்றைய காணொலியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனி பகவானின் வக்ரக சஞ்சாரத்தில் ராகுவின் நட்சத்திரத்தின் காலில் இனி வரக்கூடிய இந்த 3-10-2024 முதல் 27-12-2024 வரை சதய நட்சத்திரத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இது மேசராசிக்கு 11ஆம் இடத்தில் நின்று ஒரு அற்புதமான யோக வாழ்வை தர காத்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மைநிலை. பொதுவாக இந்த மேசராசியை சேர்ந்தவர்கள் எல்லாமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவசர கதியில் அல்லது தலைமை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தன்மையில் தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு அதிகார தோணியில் செய்யக்கூடிய விளைவுகள்னால ஏகப்பட்ட பாதிப்புகள் சந்திப்பாங்க. மற்றவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை எல்லாம் தனது இன்னல்களாக கருதி அவர்களுக்கான தீர்வை தந்துடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து இவங்களை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை இவங்களால் பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேசராசியை சார்ந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தில் சதய நட்சத்திரத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தங்களுடைய ஆளுமை திறனை மிக பெரிய அளவில் விருத்தி செஞ்சு தருவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும். குறிப்பாக ஒரு தொழில் அமைப்புகளில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். தொழில் விருத்தி என்பது பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தங்களுடைய தேடுதல்கள் பரிபூர்ணமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய நிர்வாகத் திறமை என்பது லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை பரிபூர்ணமாக வாரி வழங்கும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ இதுவரை இருந்து வந்த தொழில் ரீதியான குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள், முடக்கம் போன்ற விஷயங்கள்லேருந்தெல்லாம் நீங்களே உங்களை புனரமைச்சு கொண்டு ஒரு அற்புதமான வெற்றியை நோக்கி வீறு நடை போடுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை இந்த ராகுவின் சாரத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு ஒரு ஒத்துழைப்புங்கிறது பெரிய அளவில் இல்லாத இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களே உங்களுடைய தொழிலில் சில இன்னல்கள் ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருப்பாங்க. அவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பை பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது சேவை தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கான விருத்தியை பன்மடங்கு வழங்க காத்திருக்கிறது. ஏன்னா இங்கே ராகுவோட சாரத்தில் செல்லக்கூடிய சனி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான வருமான வாய்ப்பையும் 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 11வது ராசி கும்ப ராசியில் காற்று தத்துவ ராசியாகப்பட்ட கும்பத்தில் அதிர்ஷ்டகரமான தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு காரணத்தினால மேலும் இது இவருடைய தனது வர்க்க வீடாகவே போயிடுது. அப்படிங்கும்போது இந்த அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை நீங்கள் ஸ்திரத்தன்மையாக உணர்வீர்கள் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். இதுவரை உங்களுடைய அறிவுகளிலிருந்து வந்த அதாவது அந்த தேக்கம் நிச்சயமாக உங்களை விட்டு விலகிடும். ஒரு அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் எல்லாமே வெக அற்புதமான வெற்றிகளை தர காத்திருக்கிறது. குறிப்பாக இந்த தயக்கம் நீங்கிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு திட்டம் மட்டுமே நாம் போட்டுட்டு இருந்திருப்போம். இதையுமே நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய திட்டங்கள் யாவுமே அற்புதமாக நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. சனி பகவானின் லாபஸ்தான சஞ்சாரம் அதுவும் சதாபிஷேக நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமான தொழில் வளர்ச்சிகளையும் தரும். வியாபாரத்துலேயும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு தரமான யோக வாழ்வை நிச்சயமாக கொடுக்கும். வியாபாரத்திலிருந்து அத்தனை சிக்கல்களும் நீங்கும். தேங்கிய சரக்கெல்லாம் விற்று தீர்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கும்.
இங்கே நம்ம எந்த விதத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தை அற்புதமாக சுகரிப்பதற்கான தடைகளை எல்லாமே சந்திச்சுட்டே இருக்கிறோமே. நம்முடைய முதலீடுகள் எல்லாமே ஒரு தேக்க நிலையிலே இருக்குது. வருமானங்கிறது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கவலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கிரும். இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு 86 நாட்கள்லேயே உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய நன்மைகளை தர காத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஸோ தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையும். அதே சமயம் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வேலை வாய்ப்பு மிகப்பெரிய மன உளைச்சல் உருவாக்கியிருக்கும். ஒரு நல்ல வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் திருப்தியாக செய்ய முடியாது, மேலதிகாரியுடைய தொந்தரவு ரொம்ப அதிக அளவில் இருக்கும், மன உளைச்சலாடவே நம்ம வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும், அல்லது வேலைப்பளு அதிகமாகிடும். இதனால் நம்முடைய உடல் ஆரோக்கியமும் மன வலிமையும் குறைஞ்சி போயிடும். அந்த நிலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மாறும். உங்களுக்கு தகுதி திறமைக்கான ஒரு அற்புதமான பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தெய்வீக அனுகூலத்தினால நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்பிலும் ஒரு தன்னிறைவான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். சனி பகவான் தன்னுடைய 6ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை வசீகரிக்கிறது ரொம்ப அற்புதமான நிர்வாகத்திறமை வழங்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிர்வாகத்திறமையில் சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்தாலும், எடுத்த காரியங்களில் சில தடை தாமதங்களை சந்திச்சிருந்தாலும், இந்த காலகட்டம் இதற்கெல்லாம் ஒரு விதிவிலக்காக ஒரு அற்புதமான யோக வாழ்வை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. குறிப்பாக சொல்லணும்னா, இது வரைக்கும் என்னுடைய கனவு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும், அதுதான் என்னுடைய கனவு அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கான அற்புதமான வாய்ப்பை தரும். குறிப்பாக மேசராசியை சேர்ந்த பெண்களாக இருந்தால் இந்த நடவடிக்கை மிக அற்புதமாக நடைமுறைக்கு வரும். சனி பகவானின் 6ஆம் பார்வை சுகஸ்தானத்து மேலே விழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு சற்று இன்னல்களை கொடுக்கலாம், சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சில விஷயங்களில் தரலாம். அதற்கான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் மேற்கொண்டு தான் ஆக வேணும். ஆனாலும் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு, புதுசாக ஒரு சொகுசான கார் வாங்கிறதுக்கு, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு, ஆடை ஆபரணம் தங்க நகைகள்லாம் வாங்கிறதுக்கு இது ஒரு சரியான நேரம். இதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த சனி பகவானின் சதாபிஷேக யோக பலன் என்பது ரொம்ப அற்புதமாக சேரும். சனி பெருக்கம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பன்மடங்கு பெருகி விருத்தி அடையும் அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ மேசராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம தர கடமை பெற்றிருக்கிறோம். பர்டிகுலராக உங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கை சார்ந்த விஷயங்களோ, புதிய வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களையோ இந்த நேரத்தில் முன்னெடுத்தீர்கள் என்றால் அது 100% உங்களுக்கு நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். தனது சமசப்த பார்வையால் 5ஆம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி தருகிறார். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திருமண தடைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் உங்களுக்கு மேசராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம். ஆண் பெண் இருபாலருமே இந்த திருமண தடையால் அதிக அளவு பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரெண்டாவது, அப்படியே திருமணம் ஆனாலுமே கூட கணவன் மனைவி உறவு நிலையில் மிகப்பெரிய மனக்கசப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்கும். இந்த நிலைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்து மேலே சமசப்த பார்வையாக சனி பகவானின் சதாபிஷேக பார்வை விழுவது என்பது உங்களுக்கு ஒரு குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் இருத்த இடத்துலேருந்தே பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மாறிடும். அந்த பூர்வீக சொத்துக்களை எல்லாம் மிக எளிதாக சுவீகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. உறவுகளோட இணக்கமாக போய் அதை பிரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். பர்டிகுலராக இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த அக்கா தங்கச்சிக்குள்ளே இருந்து வந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி ஒரு சேர்ந்து ஒரு முடிவுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குடும்பத்திலே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு விசேஷங்களை நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் இது உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இந்த சனி பகவானின் பார்வை என்பது உங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை தன்னிறைவாக தரும்.
குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் மிகப்பெரிய வெற்றி தரும். இந்த காலகட்டத்தில் கல்வி கேள்விகளில் அரிய கலைகளை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷமும் மனமகிழ்ச்சிகரமான ஒரு யோக வாழ்வும் நிச்சயமாக வந்து சேரும். ஸோ தடைகளை தகர்த்தெறிந்து இதுவரை இருந்து வந்த அத்தனை தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு ஒரு அற்புதமான சுபயோக வாழ்வை நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது 10ஆம் பார்வையால் சனி பகவான் தங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை வசீகரிக்கிறார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 8வது ராசி அப்படிங்கிறதுனால ஒரு புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கையை தருவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். பர்டிகுலராக உங்களுடைய உழைப்பின் தன்மை, கடின உழைப்பின் தன்மை வந்து இதற்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கும். சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்தே இந்த பொருளாதார உதவிகள்லாம் வந்து சேரும். வாழ்க்கை துணை வழியிலேருந்து வரக்கூடிய அறிவுரைகளும் அவருடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு யோக வாழ்வை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. என்ன இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. பெரிய லெவலில் எங்கேயாவது முதலீடு பண்ணுறோம் மற்றவங்களை நம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. ஸோ எதிர்வரக்கூடிய இந்த 86 நாட்களும் சனி பகவான் சதாபிஷேக சனி பகவானாக மாறி சகலவிதமான சுபயோகங்களையும் தரக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை மேசராசியை சார்ந்த தாங்கள் மிக கண்ணும் கருத்துமாக உணர்ந்து வெற்றி கொள்ளுங்கள். இறை வழிபாட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சகல சௌபாக்கியங்களும் வழங்கும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 5 மற்றும் 9ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் அடர் கருப்பு சிறப்பான சுபயோகங்களை உங்களுக்கு வாரி வழங்கும். வாழ்த்துக்கள்.